ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், பிகேஎல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான். எஸ், என்ன பேச போகிறேன்? நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. நிறைய பேர் டெய்லியே தமிழ் தலைவாஸை பற்றி பேசுங்கிறாங்க. என்ன பேசுறது எனக்கு தெரியல. இருந்தாலும் அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு பிடிக்காது, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக நினைக்கிறாங்க. அப்படிங்கிறது அப்படியே போயிடலாம். போயிட்டு உங்களுக்கு முக்கியமான வேலை நிறையா இருக்கும், அதை போய் பார்க்கலாம். அப்புறமா புலம்பக்கூடாது. சேனல் பேரை மாற்று, தெரு பேரை மாற்று, கிரவுண்டு பேரை மாற்று. அந்த காலத்தில் நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் இன்னும் சில பேர் ரிக்வஸ்ட் பண்ணாங்களே, ஏதாவது பேசுங்க சார், நீங்கள் பேச நான் கேட்டுகிட்டே இருக்கணும்னு. அது அவங்களுக்காக இந்த வீடியோ. ரைட், இதுலேயும் கொஞ்சம் சென்ஸ் இருக்குது. வரும். ஐம் நாட் டாக்கிங் எனி நான் சென்ஸோடு தான் பேசுகிறேன். ரைட், விஷயத்துக்கு போகலாம். தமிழ் தலைவாஸ். எஸ், 2.5 மாதம் ஓடி போச்சுங்க. கபடி முடிஞ்சு. ஆமாம், பிகேஎல் 11 முடிஞ்சு 2.5 மாதம் ஆயிடுச்சு. கடன்னு ஓடி போயிடுச்சு. இனிமேல் எனி மொமெண்ட் வந்துடும். இப்போ யார் ரிட்டர்ன் ரிலீஸு, என்வைபி, யார் ஆர்வைபி, யார் விஐபி, இன்னும் நிறைய இருக்குது. கடன்னு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்குது. உடனே ஐபிஎல் ஸ்டார்ட்டு. நெக்ஸ்ட்டு 3 மாதம் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மாபெரும் கொண்டாட்டம். இப்போ கபடி ரசிகர்களுக்கு திண்டாட்டம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்ல வரல, சொல்கிறேன். இனஃப் ஸ்டஃப் இருக்குது. கிரிக்கெட் ரசிகர் தான் எல்லாம் பேசுவோமே. கபடிக்கு வருவோம். தமிழ் தலைவாஸ். ரைட், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு சஞ்சீவ் பலியான் வந்துட்டு, அது தெரியும். அது ரொம்ப முக்கியம். கோச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டபுள் இன்ஜின் கோச், 2 கோச் வச்சுருந்தா ஒரு கோச்சுட்டு போயிட்டாரா, இல்லை என்ன ஆச்சுன்னே தெரியல. 2 கோச் இருந்து நமக்கு ஒன்றும் நடக்கலை. அதே வேறு என் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கிறீங்களா? என்ன பண்ணுறது, மறக்கக்கூடாது பழசெல்லாம். அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். எஸ், நிறைய மாற்றங்கள் இந்த 2.5 மாதத்தில். கோச்சஸ் நிறைய கோச் போயிட்டாங்க, புது கோச்சஸ் வந்துட்டாங்க, நிறைய பிளேயர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ஒய்பி நிறைய பேர் சைன் பண்ணி வச்சுருக்காங்க. பாட்னா பைரட்ஸு, மன்பிரீத் சிங்கு இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கிறாரு எங்கள் பிளேயரை பிடிக்கலான்னு. நம்மளும் பிஸியாக இருப்போமே. தமிழ் தலைவர்ஸை பற்றி பேசுவோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றி பேசியிருக்கேன். என் மேலே இறக்கப்பட்டு பார்க்குறவங்க அதை போய் கூட பார்க்கலாம். எனக்காக பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டு விட்டு வந்துருங்க. கிரிக்கெட் பேசியிருக்கேன். இந்தியா குவாலிஃபை ஆகிட்டாங்களே, எவ்வளோ முக்கியமான விஷயம். அதை பற்றின ப்ரிவியூ வரும் நெக்ஸ்ட்டு. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. ரைட், ஐபிஎல் பற்றி கியரப் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு 3 மாதம் அது சொன்ன மாதிரி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு, கபடி ரசிகர்களுக்கு காலம் வரும். ஓகே, கியரிங் அப், கெட்டிங் ரெடி, பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங். தமிழ் தலைவாசுக்கு எனி டீமுக்கு சொல்கிறேன். ஸோ அதான் நடந்துகிட்ருக்கு. சஞ்சீவ் பலியான் அவர் எனக்கு இவரை பிடிக்கும், எனக்கு அவரை பிடிக்கும், அவர் ரொம்ப நாளாக இருக்காருப்பா, இருந்துட்டு போட்டும்பா அப்படிலாம் கிடையாது. அவர் இன்னும் ரிசல்ட் ஓரியன்ட் கேம் இது. ரிசல்ட், வி நீட் ரிசல்ட். திடீர்னு முளைக்கல. தேவாங்கு, அயன், அஜித் சௌஹான்லாம் அதனால தான் உங்களுக்கு நிறைய பேர் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. தெரியும், சாயில் குலியா, அபிஷேக், மோஹித், சில பேர் ஜோடியாக விளையாடுவாங்க. முதல்ல சொன்னதை திருப்பி தேஞ்ச இருக்காடு மாதிரி சொல்கிறேன். சாகர் சாயில் குலியால் பிரிஞ்சா, சாயில் குலியால் பெர்ஃபார்ம் பண்ணி சாகர் பண்ணுவார் பெர்ஃபார்மன்ஸ். சுனில் குமாரன், பர்வேஸ் பன்ஸ்வாலில் பர்வேஸ் பிரித்தா பர்வேஸால் முடியாது, சுனிலால் முடியும். நரேந்திரன், அஜிங்க பவர் 2 பேராலுமே முடியல போன சீசன். இவ்வளோக்கு அஜிங்க பவர் 10 நிறுவனம் தான் போய் டுக்கியெல்லாம் கற்றுக்கிட்டாரு. அப்பயும் ஒன்றும் நடக்கலாங்க. 2 பேரால் தான் ஷைன் பண்ணேன். அதில் இன்னொன்று ஜெய்தீப் தயான், மோஹித் நந்தல் ஜோடி 2 சீசன் முன்னாடி வரைக்கும். ஆனால் போன சீசன் மோஹித் நந்தல் விளையாடல. ஜெய்தீப் இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணி கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு. மன்பிரீத்தா வச்சுக்கோ, துசுக்கி கீத்தேன்னு. ரைட், பார்ப்போம். இப்போ அபிஷேக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு வேண்டிய ரைட்டு கவர் யாராக இருக்குன்னு ஒரு நிறைய சஜஷன் கொடுத்தேன். நீங்களும் நல்ல ஆதரவு கொடுத்தீங்க, உங்களோட ஒப்பீனியன் சொன்னீங்க. இப்போ ரைட்டு கவர் தான், லெஃப்ட் கவர் இருக்கணும்ல. கவர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கார்னர். என்ன கேட்டிங்கன்னா, அந்த பொசிஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொசிஷன். சும்மா இன்னும் வேடிக்கை பார்க்கறது கிடையாது. டு பெர்ஃபார்ம். ஓகே, ரைட். இப்போ லெஃப்ட் கவர் மோஹித் ஜாக்கர். எஸ், சீசன் விளையாடாமே ஒருத்தர் ரிலீஸ் ஆனார்னா அவர் தான். போன சீசன் விளையாடவே இல்லை அவர். சரி, விளையாடலைன்னா கூட எட்டி கூட பார்க்கல. அவர் கூடையான டீம் கூட உட்காந்துருக்கலாம், பஸ்ஸில் உட்காந்துருக்கலாம், கிரவுண்டெல்லாம் கொண்டு போய் சுற்றி காமிச்சாங்க. அதிலெல்லாம் போய் பார்த்துருக்கலாம். ஃபுட்பால் மேட்ச்செலாம் எங்கேயும் வரலையே மனுஷன். நான் அடுத்த சீசன் தான் வருவேன்னு வேறு சொன்னாராம். எனிவே, அவரை நவுத்திட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் நிறைய பேர் சொல்ல போகிறேன். ஒரு 7-8 பேர் சொல்கிறேன். எல்லாம் இன்னும் குற்றாம்பக்குள்ள சொல்ல, இவங்க ரெக்கார்டோட எல்லாமே லெஃப்ட் கவர் பிளேயர் இப்போ சொல்ல போகிறது. எந்த டீமில் இருக்காங்க கொண்டு சொல்கிறேன். நீங்களே சூஸ் பண்ணுங்கள் யார் எடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு. சரி, இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க. இவங்கள சச்சின் தன்வர், அனுஜ் கவுடே, சந்திரன் ரஞ்சித் நமக்கே அறிமுகப்படுத்தினார். சச்சின் தன்வர், சந்திரன் ரஞ்சித், இவதா சந்திரன் ரஞ்சித்னு. அது செம்ம காமெடி. அது சச்சின் தன்வர் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்புறம் ஆஷிஷ், ரோனக், ஷரஃப் ஃபக்ரே, தீரஜ் பல்மாரே, நிதின் சாண்டல், சாய் பிரசாத், இவங்களாம் இருக்காங்க. யார் ரீட்டைனாக ரிலீஸ் ஆகினான்னு தெரில. போக பார்ப்போம். ஆனால் 5-6 பேர் தான் ரீட்டைன் பண்ண முடியும். என்னோட ரீட்டைன் லிஸ்ட்டு முதலே சொல்லிட்டேன். நீங்களும் நிறைய பேர் ஒத்துக்கிட்டீங்க. நரேந்திர கண்டோலா, மொயின் ஷபாகி, நிதிஷ்குமார், பஸ்தாமி அண்ட் அபிமான்ஷு. பார்க்கலாம், அப்புறம் பார்ப்போம். இப்போ சச்சின் தன்வர் ரிலீஸ் பண்ணல. 2,15,00,000 துண்டை நிற்கும். எப்படியும் பட்ஜெட்டில் வர கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் சேர்த்திங்கன்னா நீங்கள் பெரிய பிளேயருக்கு போகலாம். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறதில்ல, 1-2 பெரிய பிளேயர் சொல்ல போகிறேன். இவங்களை வாங்கினா உங்களுக்கு காசு நிறையா வேணும். ரைட், போயிடலாமா? கவரை பற்றி பேச போயிடலாம். ரைட், அஜித் பவார், ஆமாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். லெஃப்ட் கவர். அவர் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு விளையாண்டார் போன சீசன். 34 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அவர் கூட ட்ரை பண்ணலாம், வை நாட். அப்புறம் மகேந்திர சிங், தோனி இல்லை, இது வேறு மகேந்திர சிங்,
லெஃப்ட் கவர் 300 பாயிண்ட் மேலே எடுத்துக்காரு மொத்தமே. அவர் போன சீசன் யூபி யோதாக்கு விளையாண்டார், 28 பாயிண்ட் எடுத்தார் 21 மேட்ச்சில். லெஃப்ட் கவர் அவரை கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம், வை நாட். அப்புறம் பர்வேஸ் பன்ஸ்வால், இப்போ தான் சொன்னேன் சுனில் அண்ட் பர்வேஸ் யூ மும்பையில் 38 பாயிண்ட் எடுத்தார். அதேமாதிரி அவர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக ஆப்ஷனுக்கு வந்து ஆகணும். பர்வேஸ் பன்ஸ்வால், எஸ். அவர் சஞ்சீவ் பல்லியான் தெரியும் யார்கிட்ட எப்பப்போ எப்படி ஹவு டு கெட் திங்ஸ் டன். அது பர்வேஸ் பன்ஸ்வாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்புறம் சங்கீத் சாவந்த், எஸ், அவர் ஒரு லெஃப்ட் கவர். புன்னேரி பல்தன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே 5-6 பேர் தானே வச்சுக்க முடியும், எல்லாருமே வச்சுக்க முடியாதுல்ல. 7 பாயிண்ட் எடுத்தார் சங்கத் சாவந்த் போன சீசனு. அவரை கூட நம்ம கன்சிடர் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, சங்கத் சாவந்த். ரைட். அப்புறம் சந்தீப் தேஷ்வால், எஸ், அர்ஜுன் தேஷ்வால் இவர் வேறு. சந்தீப் தேஷ்வால் அவர் ஒரு லெஃப்ட் கவர். டபங் டெல்லி நவீன்குமார் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் விளையாண்டவர். ஸோ நவீன்குமார் எல்லாமே டேக்கிள் பண்ணியிருப்பார் அவர் இதில் ப்ராக்டிஸ்லன்னா பார்த்துங்க. 27 பாயிண்ட் எடுத்தார். அண்ட் யாரோ ஹையஸ்ட் பிட் நீ அது யார் அப்படிங்கிறத சொல்கிறேன், ஜெய்தீப் தையா, எஸ், ஹரியானா கேப்டன். அவரை ஏன் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. சப்போஸ் ரிலீஸ் பண்ணால் ஆப்ஷனுக்கு வந்தால் ஹை ப்ரைஸுக்கு போவார். அதுக்கு தான் நிறைய காசு வேணும்னு சொன்னது நான். 2.25 கோடி இருக்காங்க சச்சின் தெண்டுல்கர்ட்டேருந்து. ஆச்சா. இப்போ ஜெய்தீப் தையா வந்து கப்பு ஜெயித்தது ஒன்று, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் 39 கம்மி தான். பட் மற்றவங்களும் அங்கே நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர் ரிலீஸ் பண்ண ஏன் வாய்ப்பு இருக்குன்னு ரேர் சான்ஸ் தான். சில பேர் சொல்கிறேன் பாருங்கள், இவங்களெல்லாம் அவர் ரீட்டைன் பண்ணோம்ல. வினய் கப்பு ஜெயிச்சவங்களை சொல்கிறேன். ஷாதுலு, ராகுல் சேத்துபால், சிவம் பட்டாரே, விஷால் டாட்டே ஸ்பெஷலாக சொன்னார். மன்பிரீத் சிங் மகாராஷ்டிரா பிளேயர். அவர் பொன்னேரி பல்தனுக்கு விளையாடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அவரை. அப்புறம் சன்ஸ்கார் மிஸ்ரான்னு ஒருத்தர் இருக்கார், சஞ்சய் தூல், இன்னும் இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இதில் யாரை ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க தெரியல. ஸோ ஜெய்தீப் தையா ஆப்ஷனுக்கு வந்தால் போகலாம். ஆசைப்படுவோமே, ஆசைப்படுறது காசாக பணமா? ஆசைப்படுவோம், கப்பு ஜெயிக்கணும்னு தான் இத்தனை சீசனாக ஆசைப்படுறோம். நடக்குதா என்ன? அதே மாதிரி ஆசைப்படுவான் ஜெய்தீப் தையா வராருன்னு. வந்தால் நல்லாயிருக்கும், பார்ப்போம் அது என்ன ஆகுதுன்ட்டுன்னு. இல்லை யாருமே வேணாம் சார் என்ஒய்பிக்கு போயிடலான்னா அப்போ ஹண்ட் பண்ணணும், போய் தேடணும். வீட்டில் உட்காந்து யாருக்காவது தட்டி நான் தான் சார் என்ஒய்பி என்ன சேர்த்துக்குன்னு வரமாட்டாங்க. சார் போஸ்ட் அப்படிலாம் யாரும் வர போகிறதில்ல வீட்டுக்கு, நம்ம தான் போய் தேடணும். ரைட். இது அசிஸ்டன்ட் கோச் வேறு வேணும் நமக்கு, அது பார்ப்போம். இன்னொருத்தர் இருக்கார், இவருக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது போகிறதுக்கு. அதனால தான் கடைசியாக சொல்கிறேன் அவரை. அவர் வந்து கேஎஸ் அபிஷேக். ஏன் அவருக்கு சான்ஸ் இருக்குன்னு, அந்த அபிஷேக்கில் அந்த நம்ம அபிஷேக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவர் வந்து கேஎஸ் அபிஷேக். இவர் ஏன் சொன்னார்னா, இவர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் விளையாண்டார் போன சீசன். இவரை பற்றி உங்களுக்கு தெரியுதோ எனக்கு தெரியுதோ, சஞ்சீவ் பல்லியானுக்கு நிறையா தெரியும். நான் அவர் தான் கோச்சாக இருந்தார் போன சீசன் அபிஷேக் பச்சனுக்கு நிறையா தெரியும். சஞ்சீவ் பல்லியான் தான் நம்ம கோச் இப்போ தமிழ் தலைவர். ஸோ அவர் ஒரு ஐடியா வச்சுருப்பார், கேஎஸ் அபிஷேக் கொண்டு வரலாமா என்ன ஏதுன்னு. கம்மி மேட்ச் தான் போன சீசன் விளையாண்டார், அவ்வளோ பாயிண்ட்டும் எடுக்கல. ஏன்னா கொஞ்சம் தான் மேட்சஸ் கொடுத்தாங்க அவருக்கு. பட் இருந்தாலும் அப்படி ஒரு இருக்காரு சொல்ல வர ஒரு கவர், அந்த கவரை கொண்டு வந்து இந்த கவர் பண்ணிடலாம், அந்த மோஹித்து போன கவரை பார்க்கலாம், மோஹித் சாக்கரை. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், மஞ்சித் சௌத்ரின்னு ஒருத்தர். ஆமாம், அவர் ஒரு லெஃப்ட் கவர். பெங்கால் வாரியருக்கு விளையாண்டார். மணிந்தர் சிங் அவங்களெல்லாம் டேக்கிள் பண்ணார். ஃபசல் அட்ராச்சாரியும் நிறைய கற்றுருப்பார். 16 பாயிண்ட் தான் எடுத்தார், 9 மேட்ச் தான் விளையாண்டார். அவர் கூட ஆப்ஷனுக்கு வருவார். பிளேயரு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பிளேயரு, நெய்பரிங் இடத்துல இருக்கிற பிளேயர்னால் இப்போ நான் சொன்ன பிளேயர் தான். இதில் தான் யாராவது ஒருத்தர் நீங்கள் எடுத்து ஆகணும், பழைய பிளேயர் வேணும்னா. இல்லைன்னா புதுசாக என்ஒய்பிக்கு போகணும். அதுக்கு பார்ப்போம். யுவா கபடி சீரியஸ்லாம் இவங்க பார்த்தாங்களா, 71st கபடி டோர்னமெண்ட் நடந்தது அது பார்த்தாங்களா, டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் பார்த்தாங்களான்னு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கோச் தான் சொல்லணும். அது சஞ்சீவ் பல்லியானுக்கு தெரியும். இதுதான் என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது யாருமே வேணாம் சார், பேசாமல் நீ போய்ட்டு என்னை பார்த்து கிண்டல்லாம் பண்ணாதீங்க, சொல்கிறேன். கிவ் மீ யுவர் ஆப்ஷன். ரைட். சேர்ந்தே பயணிப்போம், போக வேண்டியது ரொம்ப இருக்குது. பொறுமை பார்த்துட்டு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.